Poina. இலங்கை தமிழரசு கட்சியின் காரணி நிலையில் கருப்பு ஜூலை 1983ஆம் ஆண்டு மறக்கவும் முடியாத மன்னிக்கவும் முடியாத இந்த துயரான நாளானது இன்று 42 வருடங்களாக மறக்கவும் முடியாமல் காணப்படுகிறது. 1983 ஜூலை 23 தொடக்கம் 30 காலப்பகுதியில் இனப்படுகொலை, அதாவது தமிழ் இனத்தின் படுகொலை மிகவும் கொடூரமாக காணப்பட்டது. அதாவது பேரினவாத சக்திகளால் இந்த கொடூரமான நிகழ்வு எங்களுடைய இனப்படுகொலை குறைந்தது அந்த காலகட்டத்தில் 3000 பேர் இந்த இனப்படுகொலை செய்யப்பட்டதாக அறிந்துள்ளோம். அந்த வகையில் இந்த இனப்படுகொலைக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்தும் அந்த நினைவுகள் எங்களை செய்வோம் என்று. இந்த நிகழ்வானது நாங்கள் அறிய இந்த இலங்கை திருநாட்டிலே எங்களது இந்து சமயம் 4 ஆண்ட இந்த நாட்டிலே 4 ஈச்சரங்களை கொண்டு ஆண்ட நாட்டிலே தமிழர்கள் பாரம்பரியம் இருந்த நாட்டிலேயே 83ஆம் ஆண்டு, அதற்கு முதல் 58ஆம் ஆண்டும் இதேபோல் ஒரு இனப்படுகொலை இடம்பெற்றிருந்தது. அதேபோல் 77ஆம் ஆண்டும் அந்த தொடர் இனப்படுகொலையானது இடம்பெற்றிருந்தது. அதன் உக்கிரமாக 83ஆம் ஆண்டு இந்த கருப்பு ஜூலியானது நுவரேலியா, அதாவது கண்டி மற்றும் கொழும்பிலே மிகவும் பாரதூரமான நிலையிலே இடம்பெற்றிருந்தது. அன்றைய நாள் 83ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் திகதியில் அன்று சிங்களவர்களின் வெறியாட்டத்தின் மூலமாக பல தமிழ் அப்பாவி இளைஞர் யுவதிகள், ஏன் குழந்தைகள் கூட எரியூட்டப்பட்ட தாரின் தடாகத்தினுள்ளே அல்லது காட்சியினுள்ளே பரலினுள்ளே போடப்பட்ட ஒரு சம்பவமும் அன்று பதிவாகியிருந்தது. அது ஒட்டுமொத்தமான அந்த தமிழினத்தை
சிங்கள நாட்டிலிருந்து அழிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் அன்று இடம்பெற்றிருந்தது. அதற்கு அன்றைய ஆட்சியாளர்கள், அந்த சிங்கள தேச ஆட்சியாளர்களும் உடந்தையாக இருந்தது என்பதுதான் எங்களுக்கு உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு வேதனையான நிகழ்வாக இருக்கின்றது. இந்த நாட்டை சிங்கள நாடாக அறிவிக்க வேண்டும், சிங்களவர் மட்டுமே வாழ வேண்டும் என்ற இந்த ஒரு காலகட்டத்திலே எங்களது உடைமைகளும் உயிர்களும் சொத்துக்களும் பறிபோகப்பட்ட அந்த கருப்பு ஜூலையை நாங்கள் இன்று நினைவு கொண்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதேபோல் அந்த கருப்பு ஜூலை ஒத்ததாகத்தான் அண்மையிலே இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நிகழ்வாக இருக்கட்டும், ஏன் தம்பி பாலகுமாரன், இசைப்பிரியா போன்றவர்களது சாவும் கூட மிகவும் கொடூரமாகவும் வருந்தத்தக்கதாகவும் இருக்கின்றது. அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் மாறி மாறி வருகின்ற சிங்கள ஆட்சியாளர்கள் இதை நிறுத்த வேண்டும், இதற்கு உடனடியாக தடை ஒன்றை ஏற்படுத்த வேண்டும், எங்களது இனம் தமிழினம் இந்த திருநாட்டிலே தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு ஒரு வழி சமைக்க வேண்டும். அதேபோல் எங்களது நாட்டிலே எங்களுக்குரிய உரிமையும் இறைமையும் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதற்கு இம்முறை இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் உறுதி தர வேண்டும் என்று கேட்டு இந்த கருப்பு ஜூலையிலே அன்று ஆகுதியாகி அத்தனை உயிர்களுக்கும் இந்த இடத்திலே அஞ்சலி செலுத்தி நாங்கள் எங்களது வேண்டுதலை நிறைவேற்றுகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.